இன்ஸ்டாகிராம் கிரிஞ்சு ட்ரோல்ஸ்ன்றது ஒரு எண்டே கிடையாது. கிரிஞ்சுகள் வர்றதெல்லாம் வந்து உண்மையிலேயே கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுறாங்க. உண்மையாக உழைக்கிற மறைஞ்சிடறான், இவங்க வெளியே வந்துடுறானுங்க. இப்படி ஒருத்தனை வளர்த்து விட்டு பிக் பாஸ்ல விட்டு அவன் அங்க போய் ஜாரி பார்த்து நம்மளால துப்புறான் கருமா. பாட்டு இப்போ இது போதா ஜாகிரதையா பார்த்துக்கணும். கருமண்டா சரி பங்காளி வணக்கம்யா. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். ஸோ இனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீம் ஸ்டோர் சேனலில் வந்து அண்ணன் வந்து வீடியோ போட்டுருக்காரு. என்னன்னா வந்து இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் டிரான்சிஷன் யாரும் இருக்காங்க. எங்கே இருக்கு அதான் ஃபஸ்ட்டு கிரிஞ்சுகள் இன்னும் யாரான்னு தெரியல, உள்ளே போய் பார்த்துடலாம். சேனல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கம் ஆன் லெட்ஸ் கோ. பார்த்துருவோமா? இது வந்து இந்த இன்ஸ்டாகிராம் கிரிஞ்சு ட்ரோல்ஸ்ன்றது ஒரு எண்டே கிடையாது, போய்கிட்டே இருக்கு. சூப்பரான கண்டென்ட், புது புது கிரிஞ்சா ஜாலியாக வந்துட்டு இருக்குது. நீட்டாக ஜாலியாக நம்ம கலாச்சுட்டு கலாச்சிக்கிட்டு கிரிஞ்சுகள் வர்றதெல்லாம் வந்து உண்மையிலேயே கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுறாங்கல்ல, அவங்க கஷ்டம்டா உண்மையிலேயே. உண்மையாக உழைக்கிற மறைஞ்சிடறான், இவங்க வெளியே வந்துடுறானுங்க. கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணவங்க இங்கே பல பேர் இருக்கானுங்க, அவனை கண்டு கூட மாட்டாங்க. இப்படி ஒருத்தனை வளர்த்து விட்டு பிக் பாஸ்ல விட்டு அவன் அங்கே போய் ஜாரி பார்த்து அங்கே போயிட்டு ஜாதி பார்த்துட்டு இருக்கான். கேமரா துப்புறான் கருமா. ஆக்டிங் பார்க்கறவங்கலாம் உமட்டுறாங்க கேவலம். அது துப்பிட்டு போயிட்டான் பாட்டுக்கு. நேற்று பார்த்தியா ஏதோ பேசிட்டு இருக்கேன், கேமரா எப்படி திரும்பிச்சு. இனிமே அப்புறம் பண்ணும், தான் சொன்ன கேட்க மாட்டாங்க. இனிமே அப்புறம் பண்ணி விட்டுருணும். சரி, அவங்களே சொன்னாங்க தெரியுமா, 4 பசங்க வந்துட்டு கேமரா தொடச்சிக்கிட்டே இருக்காங்க. வந்து பாவம் டாடி, உன் எச்சு அடுத்தவன் தொடச்சா எப்படி இருக்கும்ல. பாவம். இது தெரியுமா, இப்படிதான் வருது இங்கிலீஷ் எல்லாம். இப்ப என்னடா இது, கோர்ட்ல கேஸ் வாங்குறான்டா, வெளியே வரான். அது ஒரு மாசம் இல்ல, இப்பெல்லாம் கெத்தாயிருச்சுல. எப்படி உள்ள போய் எடுப்பாங்க, வெளியே ஆளை வச்சு கேமரா வச்சு எடுத்துக்காங்க. இப்படி போட்டோன்னா கெத்துன்னு வச்சுட்டு போயிடுறாங்க நிறைய பேர். நம்மளும் நாலு சம்பவம் பண்ண கெத்துட்டு ஓடிடுறாங்க. பிஆர்ரா லவ் பண்ற பையனை கட்டினா வெட்டுவேன்னு சொல்றாங்க அப்பனும், அதை அலோவ் பண்ற இந்த சொசைட்டியும் நான் கதை தொட்டாலே மாடு பத்தியா பாரு. நான் முன்னாடி என்னது கண்டென்ட் இங்கடா. சமோசா எப்படி சாப்பிட்றாரு பாரு. சமோசாவுக்கு வந்து அந்த ஃபோக் ஸ்பூனும் கத்தி வச்சு. இது என்னடா இது, அவ்வளோ ஓவரா பண்ண. ரோஜா பூமாலடா காது மாதிரி வந்ததுலேருந்து இப்படி பேசிட்டு இருக்கிறீடா. ஏசி எல்லாம் ஓகே தானே? இது செம்ம. இது கம்ஃபர்டபுளா இருக்கா? உங்க 2 பேர் தான் கேட்கறோம், உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னா நான் ஏதாவது மாற்ற முடிஞ்சா மாற்றி அமைச்சு தரேன் உங்களுக்காக. இப்போது தாங்கள் செய்த வேலை என்னவென்று எனக்கு விளங்கவில்லை. நீ மூடு, உனக்கு தெரிஞ்சல நான் மாமா தான் மாத்தனேன், அப்படியே நோன்ற. இப்படி பாக்குது பாரு. அண்ணே இவன் வேண்டாம்னு எதுக்கு, இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். அதுக்குள்ளே பாசாலிட்டி இல்ல, நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு, ஜாக்கிரதை. ஏய் செப்பல் தூக்கி போகுதுடா. ஏய் செப்பல் தூக்கி போகுதுடா. எப்ப வேணாலும் திருட்டு போகலாம். விகேசி பிரைட் அதிகமா ஜாகிரதையா பாத்துக்கங்க. விகேசி பிரைட் சுந்தரே விஜய் இந்த தம்பியப்ல மெண்டல் கொடூர. ஏய் ஜோ 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 வாங்க வந்தங்க தலபதி பயலுங்க.
எல்லா கேங்லயும் இப்படி கொஞ்சம் பேர் இருக்கானுங்களே. எதுக்கு இவங்க அரைகுறையா வேலை செய்யறாங்க? எதுக்கு சார் அந்த ஊருக்கு? கண்ணு திறக்கவா? திறக்கவே தான். தலைவர் ரியாக்ஷன் தான். திட்ட மாட்டேன்டா, நீங்க நல்லா இருந்தா சரிடா. தலைவேண்டா என்னடா இது டிரான்சிஷன்டா? ஒரு பாட்டு வந்துட்டா பிடிச்சிடுறாங்க அதை. ஓ படிக்கிறவங்க நல்லா படிங்க, படிச்சு பெரியாளா புரிதல் செயல்படுங்க. மக்களே பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஆர்பார்ல இருந்து மீன் தீயம் வச்சிருந்தோம். வைக்கும் போது பாத்தீங்கன்னா வந்து ஆடு கூட்டம் கூட்டமா நின்னுச்சு. அந்த ஆடு மீன் சாப்பிடுமா? பச்சையா சாப்பிடாது. நான் ஷாக் ஆயிட்டேன். என்னடா இது ஆடு வந்து மீன் திங்குதான்னு சொல்லிட்டு. நம்மளும் என்னடா இது? இது அந்த மீன் யார் சொல்றாங்க? சாக்கா வரோம் நம்ம. ஓகே, அப்ப யாரும் சொல்ற மாதிரி இருக்கு. மீன் ஒரு வீகன் நோட் பிரிண்ட் பண்ண மாதிரி ரீல்ஸ் போட்டு போனேன். சோ கருமண்டா. டேய் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பண்ண சொன்னேன், மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. வந்துட்டான்ல நம்மால. ஓ என்ன செவிடு ஆக்கிடுறா ஆண்டவா. நம்ம டான்ஸ் ஆடுவாப்ல, என்ன பாட்டு பாடுறாரு? இன்னொரு கிட்னிய கூட எடுத்துக்கங்கடா. அவனை பாடுறதுன்னு பாட்ட சொல்லுங்கடா. ஆடி மாமா ஏன் தொடன்னு நினைச்சு அங்க குத்திட்டேன். ஏடா போட்ட? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலண்ணா. ஆமா ஆமா உனக்கு புரியாது. எப்படா போட்ட? நோ தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. அழகு பொறாமப்படுவ அளவுக்கு பேரு அழகு ஒண்ணும் இல்ல, நார்மலா தான் இருக்கிறான். இத பார்த்தாட மாயங்கன பையன். தண்ணி ஊத்திட்டு இருக்கான்டா பெட்ரோல் இதுக்குள்ள. அது ஓஸ் பைப்ல. உனக்கு இன்னும் யார் வருவா? உனக்கு இன்னும் யார் வருவா? கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஸ்கூல் லீவ் போல. ஆமா, உனக்கு என்னடா வயசு? 14. 14 கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமாண்ணே. ஏய் இது பாத்து கேம் ஆடுறானா? ஃப்ரீ ஃபயர் விளையாடுறேன். யாரா லவ் பண்ணுவாரு அண்ணா? அண்ணா லவ் பண்ணுவீங்க? ஹாப்பி நில்றா நடந்துக்கு. ஏன்டா தாலி எடுக்குறீங்க? வாய் என்ன பண்றேன்? ராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த மாதிரி தற்கொலை இது படிக்காம ஏன் உசுரவாங்க? என்ன பண்றது? ஏய் செமையா இருக்குல்ல? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? இது பாத்து நீங்க திக்காளிப்பல ரெண்டாடி வந்தோம். இது பாத்தியா? கேஸுக்காரங்களே நாங்க தான்டா. கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்க தான்டா. ஆளு இப்ப காணல. ஆமா நாங்க தான்டா. கேஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நம்மளே பாலே காணா. கேஸுக்காரங்களே நாங்க தான்டா. நல்ல நல்ல
அண்ணே திருப்பி வாங்கினேன் வந்து கம்பேக் கொடுங்கண்ணே. யாரு என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தான் ரொம்ப நாளா சேட் பண்ணி. யாரு? அவனா கேஸுக்காரன். அவன் ஃபாலோ பண்ணி என் ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ணி பேசிட்டுலாம் இருப்பான் ஃப்ரெண்ட்ஸை. ஓ பரவாயில்ல, சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் காண நடுவில் ஆளவே காணும். அதுக்குள்ளே நிறையா கிரிஞ்சுக்குள்ள புதுசாக வந்துச்சுல. ஸோ வந்து நல்ல விஷயம் தான். லாஸ்ட் டான்ஸ் நல்லா இருந்துச்சுல இந்த ஆடுனது. ஆமாம், இப்போதான் இந்த அப்போதான் சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, நல்லா இருக்கு வீடியோ. பாய்.